போயிடுச்சு. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, ஊரில் இருக்க நிசர்கதாமா பார்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பார்க்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம உள்ளே போனோன்னா நம்மளுக்கு நிறைய பசங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், டிக்கெட் ரேட் வந்து 20 rupees தான். டிக்கெட் ரேட் கூட அதிகமாக கிடையாது, டிக்கெட் ரேட்டு கம்மி தான். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே என்னென்னக்கு நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து மடிக்கையிலேருந்து ஒரு 30 kilometers தாங்க இருக்குது. இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம வந்து பார்க்குள்ளேயே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இந்த பிரிட்ஜுக்கு தான் வந்து காவிரி ஆறு ஓடுது. ஸோ அந்த ஊருக்கோட சில்னஸுக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. டிக்கெட் வெளில எடுத்துகிட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். போகும்போதே வெல்கம் பண்ணுறதே வந்து காவிரியில் தான் நம்ம வெல்கம் பண்ணணும். ஸோ அப்படியே கொஞ்சம் வாங்க உள்ளே அப்படியே நடந்து போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நடந்து போனோன்னா உள்ளே போனோடனே போட்டிங் ஃபஸ்ட்டு போகலாம். போட்டிங் டிக்கெட்லாம் நம்ம வெளியிலேயே வாங்கிக்கணுங்க. வெளியிலே வாங்கிட்டு நம்ம போட்டிங் போகலாம். இப்போ பாருங்கள், போட்டிங் போகிற இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இறங்கி போனீங்கன்னா அங்கே போட்டிங் ஏரியா இருக்கும். இங்கே சில மரத்தியான டிசைன் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. இதை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம இப்போ போட்டிங்கில் போகலாம் வாங்க. போட்டிங் வந்து 2 விதமான போட்டிங் இருக்குங்க. 2 பேர் போகிற போட்டிங் ஒன்று, 4 பேர் போகிற போட்டிங் ஒன்று. 2 பேர் போகிற போட்டிங்க்கு வந்து 100 rupees-உம் 4 பேர் போகிறதுக்கு வந்து 200 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டிங் ரேட்டு செம்மையாக இருக்குங்க. அந்த சில்னஸுக்கு, தண்ணியோட சில்னஸ் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஊருக்குள்ள அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நம்ம நடந்து வந்த பாதை மேலே திருத்து பாருங்க. அப்படியே அந்த பெடல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பெடல் பண்ணிட்டு சும்மா ஒரு ரைடு போட்டு இருந்தோம்னா சூப்பராக இருக்கும். இது நமக்கு இந்த இடத்துல கிடைக்காது. போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து, இந்த பார்க்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம நடக்க போயிட்டே இருக்கும். அவ்வளோ பெருசு. இது நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். அந்த பாருங்களேன், பேம்பு ஃபாரஸ்ட். வெயிலே உள்ளே போகாத அளவுக்கு அவ்வளோ திக்காக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே சில்னஸாக தான் இருக்கும். அதுவும் நம்ம மேலே வெயிலே படாது. சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அதை உள்ளே போக போக அந்த சிட்டிங் ஏரியாவில் இருக்கும். நம்ம உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கான இடம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மரத்துலேயே செஞ்சது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகலாம். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டோட பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற பிறகு அங்கே இருக்க ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. பழைய கல்ச்சர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அவங்க பசங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒவ்வொன்றுமே அதுக்கு உண்டான போர்டும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுமே டிஸ்டன்ஸாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து பசங்களுக்கு காட்டு சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க. மெயின்டெனும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே அங்கே போகும்போது அந்த பேர்ட்ஸ் சவுண்ட் வரை கேட்டுகிட்டே இருக்குமா, நம்மளுக்கு நடக்கிறத கலைப்புன்றதே தெரியவே தெரியாது. வெயில் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு போகும்போது இந்த கலைப்புன்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பசங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், ஸ்டாச்சுலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பார்த்துட்டே போனால் நம்ம நடக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி சுற்றி அந்த பார்க்கை சுற்றி நிறைய வச்சுருப்பாங்க ஸ்டாச்சு. அந்த கல்ச்சருக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அழகாக இருக்கா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன். ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக நம்ம நடந்து போயிட்டு பண்ணிட்டே இருக்கலாம். இதில் பார்க் ரொம்ப பெருசுன்றதால க்ரௌடு எவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடே தெரியாதுங்க. அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்றதால நம்மளுக்கு உண்டான பொறுமையாக ரிலாக்ஸாக நடந்து போகலாம். ஒவ்வொரு ஸ்டாச்சுமே வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் கூட கிடையாது. அதனால் வந்து நம்ம பசங்களை முன்னாடி விட்டு கூட அவங்கள கூட போக சொல்லி போத்துக்கலாம். அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு போகலாம். இப்போ பார்த்தா நம்ம பேர்ட்ஸ் பார்க் பார்க்க போகிறாங்க. இந்த ஏரியாவோட ஹைலைட்டே இதுதான். நம்ம இந்த பேர்ட்ஸ் பார்க்க காட்டுற பாருங்களேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபீட் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்கும். இப்போது இங்கே டிக்கெட் எடுக்கலாங்க. இங்கே டிக்கெட் எப்படின்னா, பேர்ட்ஸு வந்து உள்ளே நம்ம பார்க்குறதுக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கும் 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது சேர்க்காம தனியாக பெரிய பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் உங்கள் தோல் மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 90 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 90 rupees கொடுத்தீங்கன்னா 2மே எடுத்துக்கலாம். இல்லை நான் வெறும் பேர்ட்ஸுக்கு ஃபீட் மட்டும் பண்ண போனால் வெறும் 30 rupees மட்டும் கொடுத்தா போதுங்க. உள்ளே வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். உள்ளே போனால் வாத்து கோயிலாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏலகிரியில் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே வந்து ரேட்டில் அதிகம். இப்போ இந்த பறவையை நம்ம ஷோல்டரில் விட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு 60 rupees அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணும். இதை நான் எடுக்கல, அதெல்லாம் வெறும் உங்களுக்கு காட்ட மட்டும் காட்டுறேன். ஏன்னா பாப்பாவால் இருந்தால் பயப்படுவாண்டெல்லாம் காட்டல. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பார்க்கு. அங்கே பாருங்கள், ஃபோட்டோக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த வாத்தெல்லாம் வந்து வெளியிலேயே அப்படியே வந்து விட்டுருக்காங்க. உலாவுது. பசங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பிடிக்க போவாங்க, அது பாட்டு ஓடி போகுமா, அது ஒரு அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே தனி பசங்களுக்கு. பாருங்கள் எப்படி ஓடுது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபீட் பாருங்கள்,
அழகாக இருக்குது. வாத்து கோயிலாம் வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம பார்க்காத மாடல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஓப்பனாகவே விட்டுருக்காங்க. அதை ஈவினிங் மட்டும்தான் கூண்டில் போடுறாங்க. ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. அதனால் பசங்க போகும்போது சூப்பராக இருக்குது. இதாக பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்களேன், நடந்து வரது பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக இருக்குல்ல. இதெல்லாம் ஓப்பனில் தாங்க இருக்குது. ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது. பசங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக சேவல்லேருந்து கோயில் தான், ஆனால் வந்து அதுவே விதவிதமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த 30 ருபீஸ் சார்ஜ்லேயே வந்துடுங்க. அடிஷ்னல் தர தேவையில்ல. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா மட்டும்தான் அந்த 60 ருபீஸ் அடிஷ்னலாக கொடுக்கணும். இல்லைனா இது வெறும் அந்த 30 ருபீஸ்லேயே இது ஆகிடும். இது டிக்கெட்டில் சேராது. டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான். போட்டிங்கு, பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, ஆக்டிவிட்டிக்கு அதுக்கெலாம் மட்டும் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் தனித்தனியாக. போட்டிங்க்கு வெளியே டிக்கெட் எடுத்துடணும். இந்த பேர்ட்ஸ் ஃபீடிங்க்கும் ஆக்டிவிட்டிக்கும் மட்டும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், இதெல்லாம் வந்து காட்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறோமா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டாடா ஸ்கூலில் இருக்குங்க. இங்கே வச்சுருக்காங்க, நட்சத்திராமன் சொல்லுவாங்கள்ல, அது கூட வச்சுருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பசங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் மான் பார்க்கில் மான்லாம் கூட இருக்குது. டீர் பார்க்கு அதையும் காட்டுறேன். இப்போ ஃபீட் பண்ணுறது வரும் பாருங்கள். பாப்பா ஃபீட் பண்ணுவா. அவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷங்க கொடுக்கும்போது. நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து இப்போ வரும் பாருங்களேன். குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. வந்துட்டோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபீட் பண்ண போகிறோம்மா. கையில் கொடுத்துருவாங்க, நம்மளே ஃபீட் பண்ணிக்கலாம். போயிடுச்சுமா. ஐயோ, அந்த ஆண்டிகிட்ட பிடிச்சி விட சொல்லுங்க. மம்மம் சாப்பிட சொல்லு, மம்மம் சாப்பிட சொல்லு. கிரியில மம்மம் சாப்பிட சொல்லுங்க. நித்துமா, கல் சத்துவமா கேட்டது. சாப்பிடுது. நல்லா விரிச்சு, கை நல்லா விரிச்சு, கை நல்லா விரிச்சு, இப்படி வச்சு. விரிச்சு விரிச்சு. ஐயோ, இங்க பாருப்பா, பயப்படாம இருக்கா. நித்துமா, இங்க பாப்பா பாருங்க. நித்துமா, குட்டிமா, கிளி கையில இருக்கல. ஐயோ, கிளிமா. இதுக்கு பக்கத்தே ஒரு ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இருக்குங்க. இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, 100 ருபீஸ். பாருங்களேன், கிட்ஸுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அது உள்ள வேறு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. அதை அப்படியே சுற்றி பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா ஒரு டீர் பார்க்குறது பாருங்களேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம லக்கு பொறுத்தாங்க இந்த மானை பார்க்குறதுலாம். அது பெரிய பார்க்குன்றதால அங்கே ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து சாப்பிட வரும்போது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு லக்கு இருந்துன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஜூம் பண்ணுறேன். அழகாக இருக்குல்ல. இது மட்டும் மான் பார்க்கறது நம்ம லக்கை பொறுத்து அங்கே இருக்குது. அது பெரிய காடுன்றதால உள்ள ஒரு மேயுதுங்க. நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். அழகாக இருக்குல்ல. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரீல ஒன்று ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே ஏறி பார்க்கறதுக்கு சைட் சீயிங் சூப்பராக இருக்குது. ரித்து ஆடுறியா? ஐ, இந்த 3 முத்து விழுந்துருச்சுப்பா. இங்க இப்படி ரித்துமா, இங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். ஏ, பாத்து சிக்கிர வந்து பாரு. பாத்து. இதுக்கு அப்புறம் ஐயோ, சூப்பராக இருக்குல்ல. வெச்சுமா. இங்க லாஸ்ட்டில் ஒரு ஓட மாதிரி இருக்குங்க. இங்கே தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. ஊருக்கு அந்த சில்லுன்னு சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நம்ம அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து காலை வச்சு விளையாடலாம். குளிக்கணும்னா குளிக்கலாம். ஆனால் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வீடியோ இருக்குது நம்ம சேனலில், போய் பாருங்கள். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி வீடியோ தான். சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோ நாங்கள் தொடர்ந்து போடுவோம். முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கான கடைங்களாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கடைங்களாக இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அதாங்க ஒரு 3 to 4 hours நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய வீடியோ இருக்குங்க. இதுலேயும் நான் இங்கே என் கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சேனல் நிறைய வீடியோ இருக்குது. பசங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியான வீடியோ தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.